ஒரு தகப்பன், பெரிய கோடீஸ்வரன், அவர் பெரிய ஃபேக்ட்ரி, ஒரே ஒரு பிள்ளை. அவங்க மனைவி இறந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தகப்பனுக்கு வயசாயிடுச்சு. அவங்க மகனுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. நிறைய கம்பெனி, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அவர் சொன்னார், தம்பி எனக்கு வயசாயிடுச்சுப்பா, இவ்வளோ நாளாக நான் எல்லாத்தையும் பராமரித்தேன், இதுக்கு பிறகு என்னால் முடியாது, எல்லா சொத்தும் உன் பேரில் எழுதி வச்சிருன்ட்டு அவர் கூட்டின்னு போய் எல்லா சொத்தும் அவருக்கு தன் பிள்ளைக்கு எழுதி வச்சிட்டார். எழுதி வச்சிட்ட பிறகு நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துங்க. ஒரு 3 மாதம் கடந்து போச்சான். அவங்க மனைவி சொன்னாங்க, எதுக்கு இந்த ஆள் வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறான்? அவங்க மனைவி சொல்கிறாங்களா, நீங்கள் கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் இவர் என்ன பண்ணுங்க, சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? அப்போ அவங்க புள்ள அப்படி சொல்ல முடியுமா? அவங்க மனைவி கிட்ட அவங்க மனைவி சொன்னது சொல்ல முடியாது. இவர் என்ன பண்ண, அப்பா நாங்கள் நிறைய வெளியே பிஸ்னஸ் விஷயமா போகிறோம், நிறைய வெளியே போக வேண்டியதாக இருக்குது, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க வீட்டில், அதனால எனக்கு ஒரு ஆலோசனை தெரியுது, அதை சொல்லட்டுமா? சொல்லு. நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும், ஒரு நல்ல உயர்ந்த எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஹை கிளாஸு அப்படியாப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தை நான் பார்த்துருக்கிறேன், அங்கே கொண்டு போய் உன்னை சேர்த்துடுறேன், சேஃப்டியாக இருப்பீங்க, உங்களை பார்த்துக்குவாங்க. இவர் மனசு கஷ்டப்பட்டாராம். ஏம்மா நான் இங்கே நல்லா தானேப்பா இருக்கிறேன். இல்லைப்பா, உங்களுக்கு அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அதனால் அந்த முதியோர் இல்லத்துக்கு உங்களை கொண்டு போய் நான் சேர்த்துறேன். சரி, அவங்க அப்பா சொன்னாராம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும்பா, என் வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் முக்கியம் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும். சரின்ட்டு பிள்ளை என்ன பண்ணார், காரில் ஏற்றிக்கிட்டாரு. காரில் ஏற்றிட்டு அப்பா அந்த ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போகிறாரு, பெரிய அந்த முதியோர் இல்லத்துக்கு கூட்டின்னு போய் ஒரு பெரிய மரம் தான், அந்த மரத்துக்கிட்ட காரை நிற்க வச்சாராம். காரை நிற்க வச்சுட்டு அப்பாவை கீழே இறக்குனாராம். அந்த இடத்துலேருந்து இவர் உள்ளே போகணும். இப்போ எல்லா பைக்கையெல்லாம் தூக்கின்னு வந்துட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம். அந்த மரத்துக்கிட்ட நிற்க வச்ச உடனே இவர் கதறி அழுறாராம், மரத்தை பார்த்து அழுகுறாராம். யார்? பெரியவர். 1/2 மணி நேரம் அழுகிறாராம். 1/2 மணி நேரம் அழுதுனாக்கிறாரா. இவங்க பிள்ளைக்கு மனசு கொஞ்சம் கரைஞ்சி போச்சு. அப்பா உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், வா மறுபடியும் என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். ஏன்பா நீங்கள் அழுறீங்க? ஏன்பா அழுறீங்கன்னா, அவர் 1/2 மணி நேரம் அழுதுட்டு, இல்லைப்பா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, எங்கள் அப்பன் கூட பெரிய கோடீஸ்வரன் தான், எங்கள் அப்பன் எனக்கு இப்படி தான் சொத்து எழுதி வச்சான், நான் இந்த மரத்தான் தான் எங்கள் அப்பா ஹாஸ்டலில் கொண்டாந்து சேர்த்தேன் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பாவை நான் கொண்டாந்து அனாதை ஆசிரமத்திலேருந்து, அதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்தேன், அதை நீ இப்போ செய்கிற. அவனுடைய செய்கைக்கு நீ என்ன விதைக்கிறியோ, என்ன நன்மை செய்கிறாயோ, செயலுக்கு ஏற்ற பலன்